ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இல்லுமினாட்டினா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இல்லுமினாட்டி இந்த வார்த்தைய வந்து நீங்க இப்ப அந்த அடிக்கடி கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை வந்து இப்ப அடிக்கடி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாட்டுங்கள்ல ஒரு சில பாட்டுங்கள் இப்ப ஆவேசம் படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாரி பாட்டுல, இல்லன்னா வந்து ஒரு சில படங்கள்ல அந்த இல்லுமினாட்டி சிம்பல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சில டாட்டூ ஷாப்ல அந்த அந்த சிம்பல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி வந்து இல்ல ஒரு சில ரீல்ஸ்ல கூட அந்த சிம்பல யூஸ் பண்ணி இப்ப நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த மாரி வந்து நீங்க பல இடத்துல வந்து இந்த இல்லுமினாட்டிங்கிற வார்த்தைய கேள்விப்பட வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த இல்லுமினாட்டினா என்னன்னு சொல்லிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ மக்களிடையே என்ன ஒரு வதந்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லுமினாட்டினா வந்து ஒரு சாத்தான், இல்ல ஒரு தீய சக்தி, இல்ல ஒரு மாயைன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி இருக்கு. ஆனா அப்படி கிடையாதுங்க. ஸோ இல்லுமினாட்டினா என்னன்னு சொல்லிதான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இல்லுமினாட்டி பத்தி நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துறலாம். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, முதல்ல 18த் செஞ்சுரில ஜெர்மனில பவேரியாங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ஆடம்ங்கிற ஒருத்தர் வந்து புரொஃபஸரா வந்து பல்கலைக்கழகத்தில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கேருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டு சொல்றப்ப, அந்த காலகட்டத்தில ஜெர்மனியில வந்து கிறிஸ்துவ மதம் தாங்க அதிகமா எல்லாராலயும் ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு இருந்தது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள், சர்ச் இது 2 சொல்றது மட்டும் தான் உண்மை. இந்த உலகத்தில மத்தவங்க யார் சொன்னாலும், எது சொன்னாலும் பொய். இது 2 சொல்றது மட்டும் தான் வேத வாக்கா நெனச்சு பல மக்கள் வந்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிறப்ப, நான் ஆடம்ங்கிற ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவரு என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த மாரி அ கிறிஸ்துவ மதத்தில எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சர்ச்சில இருக்க முக்கியமான மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து பல விஷயங்கள மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்றது மட்டும் தான் உண்மைன்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்ப முடியும்? நான் வந்து அறிவியல மட்டும் தான் நம்பணும். இவங்க இவங்க சொல்றத நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு புது விதமான சிந்தனை வர ஆரம்பிச்சது. வர ஆரம்பிச்சதும் இல்லாம, அது வந்து மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. மக்கள்கிட்ட சொல்ல சொல்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கும் வந்து ஒரு 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 புது விதமான யோசனை வர ஆரம்பிச்சது. இவர் சொல்றது உண்மதானே! நம்ம எதுக்கு சர்ச்சு சொல்றது மட்டும் கேட்கணும். அவங்க அவங்க சொல்றது தான் வேத வாக்குன்னு நெனச்சு நம்ம எதுக்கு வாழ்க்கைய வாழணும். நமக்கும் சுய அறிவுலாம் இருக்கே! நம்மளும் அத பயன்படுத்தி வாழலாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு வந்து சுய அறிவு வர ஆரம்பிச்சது. ஆனா, அதே நேரத்தில இன்னும் ஒரு சில மக்கள்லாம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீ பேசிட்டு இருந்தன்னா, உன்ன வந்து சர்ச்சுக்கு வந்து அரசாங்கத்துக்கு கூட நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவங்க வந்து உன்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுருவாங்க. அந்த மாரி அந்த மாரிலாம் இருக்கக்கூடாதுன்னா, நீ பார்த்து கவனமா இருந்துக்கோ சொல்லிட்டு ஆடம் வந்து எச்சரிக்கை பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆடம் வந்து என்ன ஆனா இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதே நேரத்தில வந்து சர்ச்சுக்கு வந்து இவர் பண்ற வேலைலாம் தெரியும். அதாவது வந்து இவர் அப்போஸ் பண்ணி பேசுறாரு பார்த்தீங்களா, சர்ச்ச வந்து அது வந்து சர்ச்சுக்கு தெரிய வருது. சர்ச்சுக்கு வந்து இவர் மேல ஒரு கோவமும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ, இந்த நேரத்தில தான் ஆடம்ங்கிறவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து தெளிவா புரிய ஆரம்பிக்குது. இந்த மாரி வந்து நம்ம வந்து இவங்கள வந்து வெளிப்படையா அ எதிர்த்து எதுவும் பேச முடியாது. இவங்க இவங்க வந்து நம்மள எதிர்த்து பேசினா நம்மள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுருவாங்க. இந்த மாரிலாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நம்ம ஒரு ஆள தான் அவங்கள எதிர்த்து பேசுறோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டான சொசைட்டி உருவாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அந்த சொசைட்டிக்கு அவர் வைக்கிற பேரு தாங்க இல்லுமினாட்டி. ஸோ இல்லுமினாட்டிங்கிற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கருந்து தாங்க உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இல்லுமினாட்டினா என்ன என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த மொழியிலேருந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன் மொழியில இல்லுமினாட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லுமினாட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவீல் ஆர் என்லைட்டட் அதாவது தமிழ்ல என்ன பார்த்தீங்கன்னா, ஒளி கொடுப்பவர்கள், மக்களுக்கு அறிவை புகட்டுபவர்கள், இல்லன்னா வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துபவர்கள். ஸோ இந்த மாரிலாம் ஒரு சிந்தனையோட அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷனுக்கு அவரு வந்து இல்லுமினாட்டின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வைக்கிறாரு. பேர் வச்சதும் இல்லாம, நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சில மக்கள் வந்து இவருக்கு ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மக்களெல்லாம் ஒண்ணா சேர்த்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ண வைக்கிறாரு. அந்த மக்கள மட்டும் இல்லாம, இவரு புரொஃபசரா வேலை செய்றார்ல, அந்த பல்கலைக்கழகத்தில எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து இவர் சொல்றது கரெக்ட்ன்னு நெனைக்கிறாங்களோ, அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூட இவர் வந்து இந்த குரூப்ல சேர்க்க ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த குரூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது வந்து இந்த இல்லுமினாட்டிங்கிற இந்த சீக்ரெட் சொசைட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருசாக ஆரம்பிச்சது. இது வந்து சர்ச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அவங்க எதுவும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடம்ங்கிறவரு இல்லுமினாட்டிங்கிற குரூப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அதே ஜெர்மனியில இருக்க பவேரியால இருக்க இன்னொரு சொசைட்டி ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரீமேசன்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சொசைட்டிய வந்து இந்த இல்லுமினாட்டிங்கிற சீக்ரெட் குரூப்போட இணைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பேச்சுவார்த்தை நடத்தி இணைக்கவும் செய்றாரு. இணைக்க செஞ்சப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
இல்லுமினாட்டிங்கிற இந்த சீக்ரெட் குரூப் வந்து பெருசா உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இத பார்த்த அந்த சர்ச்சுக்கு வந்து பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த குரூப் பெருசாக பெருசாக நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு அவங்களுக்கு யோசனை வர ஆரம்பிக்குது. அதனால என்ன என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இல்லுமினாட்டிங்கிற குரூப்புக்குள்ள இவங்க அந்த சர்ச்சோட ஆட்கள அவங்களுக்கே தெரியாம வந்து உளவு பார்க்க உள்ள அனுப்புறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்புக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் அந்த குரூப்ப கண்ட்ரோல் பண்றாங்க, யார் அந்த குரூப்புக்கு ஹெட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள வந்து உளவுகளை அனுப்புறாங்க. அனுப்பிச்சதும் இல்லாம அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டும் கிடைக்குது. இந்த மாரி இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரூப்ல வந்து இவங்க தான் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டும் கிடைக்குது. அந்த லிஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் வெளியிடுறாங்க. வெளியிட்டோனே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல இருக்க முக்காவாசி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ல இருக்க பெரிய அரசியல்வாதிகளோ, இல்ல பெரிய பணக்காரர்களோ, அப்புறம் வந்து இந்த பெரிய பெரிய அ தலைமை பொறுப்புல இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி ஆளுங்களும் தான் வந்து அந்த குரூப்ல முக்கியமான ஆட்களா இருக்காங்க. ஸோ இத பார்த்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆச்சு. ஏன் அந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்க அந்த குரூப்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அ என்ன சிந்தனை வர ஆரம்பிச்சுது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுக்கு அரசாங்கமோ, சர்ச் சொல்றது கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால இருக்க முடியலையே! நம்ம யோசனையும் ஏத்துக்க மாட்றாங்களே! அந்த மாரிலாம் வந்து இவங்களுக்கு யோசனை வர ஆரம்பிச்சதுனால, இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இல்லுமினாட்டிங்கிற அந்த சீக்ரெட் குரூப்புக்குள்ள ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இத பார்த்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில போய் சேர்ந்துட்டாங்கன்னா, நம்ம அரசாங்கம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுரும். ஸோ இத நம்ம சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க சர்ச்சும், அரசாங்கமும் ஒண்ணா சேர்ந்து மீட்டிங் போட்டு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அது என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து இல்லுமினாட்டிங்கிற இந்த சீக்ரெட் குரூப்புக்குள்ள யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம மரண தண்டனை அளிக்கப்படும்னு சொல்றாங்க. இந்த மாரி மரண தண்டனை மட்டும் இல்லாம, யாரெல்லாம் அதுக்குள்ள இன்னும் ஆர்வம் சேரணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வந்து போட்டு கொடுமை பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம, நான் ஒரு லிஸ்ட் வெளியாச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணு அரெஸ்ட் பண்றாங்க. இல்லன்னா வந்து கொடுமைப்படுத்தி அவங்களலாம் வந்து சாவடிச்சுடுறாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கிறப்ப, அங்க இருக்க ஜனங்களுக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இந்த மாரி வந்து ஆனாலும் ஒரு சில பேர் ஜாயின் பண்ணவும் செய்றாங்க. ஒரு சில பேருக்கு பயமும் வருது. இந்த மாரி நம்மள கொன்றுவாங்க. அதனால வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து அந்த அரசாங்கம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆடம்ங்கிறவர் மேல பல பழிகள போட ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த எலிமெண்ட் குரூப்ங்கிறது வந்து மக்களுக்கு எதிரா செயல்படுறது, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க. அதனால இது யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு மக்கள வந்து அந்த குரூப்புக்கு எதிரா திருப்பவும் செய்றாங்க. திருப்ப செஞ்சனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஆடம்னால வந்து அந்த பவேரியாங்கிற ஊர்ல இருக்க இருக்க முடியாம போகுது. அதனால வந்து அவர் அங்கருந்து கிளம்பி ஜெர்மனிக்கு வராரு. ஜெர்மனில வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில புரொஃபஸரா வேலை பார்க்குறாரு. அங்க வர்றதும் இல்லாம என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இப்ப பவேரியா வந்து அந்த இலுமினேட்டிங் குரூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போகுது. அந்த மாரிலாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு வந்து பல இடத்துல இந்த மாரி இலுமினாட்டிங்கிற சீக்ரெட் ஆர்கனைசேஷன நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பல முயற்சியில ஈடுபடுறாரு. ஈடுபடுறதும் இல்லாம பல பேர அதுல சேர்க்கவும் செய்றாரு. எந்த மாரி ஆட்கள பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அந்த இலுமினாட்டிங்கிற குரூப்புக்கு ஒரு சில ரூல்ஸும் வச்சிருக்காரு. என்ன மாரிலாம் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த குரூப்ல ஜூஸ் யாரும் இருக்கக்கூடாது, லேடீஸ் யாரும் இருக்கக்கூடாது. இந்த மாரி மத நம்பிக்கைகள யாரு அதிகமா நம்புறாங்களோ அவங்களாம் இதுல இருக்கக்கூடாது. இந்த மாரி மூட நம்பிக்கையில நம்புறவங்களும் இந்த குரூப்ல இருக்கக்கூடாது. அந்த மாரி யாரெல்லாம் இல்லாம இருக்காங்களோ, அவங்களலாம் வந்து இந்த குரூப்ல சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. சேர்க்க ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த குரூப் வந்து பெருசாக ஆரம்பிக்குது. எந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி நாட்டை விட்டு இந்த குரூப் வந்து வெளியலாம் போக ஆரம்பிக்குது. ஆனா முழுக்க முழுக்க இந்த குரூப் இருக்கிறது வந்து அவங்க ரகசியமா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஒண்ணு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே 20 வருஷம் கிட்ட தெரியாமயே இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு ஒண்ணு மக்களிடையே பெரிய பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு. என்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஆனா அந்த புக் வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சு, எப்படி மக்களுக்கிட்ட புழக்கத்துக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஆனா அந்த புக்ல இருக்க ஒரு விஷயம் வந்து மக்களிடையே ஒரு பெரிய அச்சுறுத்தலையும், இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பயத்தையும் குடுத்தது. அந்த புக்ல அப்படி என்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இல்லுமினாட்டிங்கிற ஒரு குரூப் வந்து முழுசா அழிக்கப்படல. நாங்க இன்னும் இந்த உலகத்துல உயிரோட தான் இருக்கோம். நாங்க இந்த உலகத்த பார்த்துட்டே தான் இருக்கோம். இந்த இந்த உலகத்துல என்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இத பார்த்து அந்த மக்களு அங்க இருக்க மக்களுக்கும் சரி, அங்க இருக்க அரசாங்கத்துக்கும் சரி ஒரு பயம் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அப்பத்துலருந்து இப்போ வரைக்குமே அதாவது வந்து அந்த 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் 21ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து இல்லுமினாட்டிங்கிற ஒரு குரூப் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே நிரூபிக்கப்படாம இருந்துட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இல்லுமினாட்டிங்கிற குரூப்பே வந்து சீக்ரெட் ஆர்கனைசேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால வந்து அது முழுக்க முழுக்க வந்து இந்த உலகத்துல சீக்ரெட்டாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வதந்தி மட்டும் இருந்துட்டு இருக்கு. என்ன மாரி வதந்தின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
இந்த இல்லுமினாட்டிங்கிற இந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த உலகத்தில அதாவது வந்து அந்த 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து யார் என்னென்னலாம் பண்ணணும், யார் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, யார் வந்து என்னென்னலாம் பதவியில போய் உட்காரணும், யார் என்னென்னலாம் பதவியில உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து இந்த இல்லுமினாட்டிங்கிற சீக்ரெட் ஆர்கனைசேஷன் தான் எடுக்கிறதா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வதந்தி வந்து உருவாக ஆரம்பிச்சது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் முன்னாள் அதிபர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, யார் யாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரஹாம் லிங்கன், அப்புறம் வந்து இந்த ஜான் ஆஃப் கென்னடி, இவங்களோட கொலைக்கு பின்னாடி வந்து இந்த இல்லுமினாட்டிங்கிற இந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன் தான் இருப்பாங்க சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வதந்தி வந்து வர ஆரம்பிச்சது. இது அத்தோடு நிற்காம இப்போ இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி வந்து தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணமும் வந்து இல்லுமினாட்டிங்கிற சீக்ரெட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு பொய்யும் பரவ ஆரம்பிச்சது. ஆனால் வந்து இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. என்னதான் வந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கு பின்னாடி வந்து தீவிரவாதியாக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம சொன்னாலும், ஆனால் உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஏன்னா வந்து இந்த டெரரிசம் சொன்னால் கூட அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஹெல்ப் பண்ணாமல் யாராலையும் வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை அசால்ட்டாக பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அதனால வந்து மக்கள்கிட்ட என்ன ஒரு பெரிய வதந்தி வந்து உருவாக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அதாவது வந்து அந்த தீவிரவாதிக்கு பின்னாடி வந்து இல்லுமினாட்டிங்கிற இந்த குரூப் தான் இருந்திருப்பாங்க. அவங்க உதவி பண்ணாமல் இவங்களால எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால வந்து இந்த உலகத்தில் எது என்ன நடந்தாலும் அதாவது வந்து இப்போ யாராவது ரொம்ப ஓவரா பண்ணாலும் அவங்கள அடக்கிக்கிறது இந்த இல்லுமினாட்டிங்கிற இந்த குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வதந்தி வர வர ஆரம்பிச்சுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி அது வந்து 18ஆம் நூற்றாண்டப்ப 10 வருஷம் கிட்ட அந்த புரட்சி நடந்தது. அந்த புரட்சிக்கான முக்கியமான காரணமே வந்து இந்த ஆடம்ங்கிறவர் தான். அதாவது வந்து இப்போ ஸ்டார்டிங் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஆடம்ங்கிறவர் இந்த இந்த சொசைட்டியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த ஃப்ரெஞ்சு புரட்சிக்கான ஐடியாவை போட்டு கொடுத்தாரு. என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு முக்கிய காரணமே வந்து இந்த இல்லுமினாட்டிங்கிற சீக்ரெட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து இன்னொரு வதந்தி பரவ ஆரம்பிச்சது. ஸோ பேசிக்காக இல்லுமினாட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் என்னென்னலாம் நடக்கணும், என்னென்னலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனாக மக்கள்கிட்ட வந்து பார்க்கப்படுது. ஸோ இதுதாங்க இல்லுமினாட்டிங்கிற கான்செப்ட். மற்றபடி வந்து இந்த இல்லுமினாட்டிங்கிறது வந்து ஒரு தீய சக்தியோ இல்லை ஒரு சாத்தானோ இல்லை ஒரு ஒரு மாயோ கிடையாது. சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இல்லுமினாட்டிங்கிறது வந்து ஒருத்தரோ இல்லை அந்த குரூப்பில் இருக்க மற்றவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணணும், யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எது எப்படி நடக்கணும், எது எப்படி நடக்கக்கூடாது, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் பெரிய ஆட்களாக உட்காரணும், யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் உட்காரக்கூடாது, பெரிய பதவியில் போய் உட்காரணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது வந்து இந்த இல்லுமினாட்டிங்கிற அந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்லப்படுது. ஸோ இதுதாங்க வந்து இல்லுமினாட்டினா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான அர்த்தமும் இதுதாங்க. ஸோ இல்லுமினாட்டிங்கிற கான்செப்ட் வந்து இத்தோடு முடிஞ்சிருச்சு. அதாவது வந்து அந்த 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கின இல்லுமினாட்டி வந்து இத்தோடு முடிஞ்சுன்னு பல பேரால் சொல்லப்படுது. ஆனால் அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த உலகத்தை ஆள்றதா சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு, அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாரியே வந்து இப்போ இந்த 21st செஞ்சுரியில் வந்து ஒரு 13 ஃபேமிலி சொல்கிறாங்க. அந்த 13 ஃபேமிலி வந்து இவங்க வந்து இல்லுமினாட்டிங்கிற இந்த குரூப்புக்குள்ள வரமாட்டாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து அந்த இல்லுமினாட்டியோட கான்செப்டில் இருக்கிறத வந்து மக்களால் சொல்லப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 ஃபேமிலி கிட்ட தான் வந்து இந்த உலகத்தில் இருக்க முக்கியமான பொறுப்புலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஓனர்ஸாகவும் இந்த 13 குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் தான் இருப்பாங்க சொல்லிட்டு சொல்லப்படுது. எந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 13 குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கிட்ட வந்து இந்த உலகத்தில் இருக்க முக்கால்வாசி பேங்க் வந்து அதோட கண்ட்ரோல் வந்து ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கிறதாகவும், இன்னொரு குடும்பத்துக்கிட்ட வந்து இந்த உலகத்தில் இருக்க ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து இன்னொரு குடும்பத்துக்கிட்ட இருக்கிறதாவோ, இன்னொரு குடும்பம் வந்து முக்கியமான தலைமை பொறுப்புகளில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவர் வந்து இந்த 13 ஃபேமிலியில் அவரும் ஒருத்தரா சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து இந்த டிஸ்னி, இந்த மெக்டொனால்ட்ஸ், இந்த குரூப் அப்படின்னு சொல்லப்படுற பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த 13 ஃபேமிலி கீழ தான் வரதாகவும் சொல்லப்படுது. இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இல்லுமினாட்டி கான்செப்ட் படி தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து இல்லுமினாட்டிங்கிற சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ல வரமாட்டாங்க. ஆனால் வந்து அந்த கான்செப்ட் படி இவங்க செயல்படுவாங்க. ஸோ இந்த 13 ஃபேமிலி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோக்கு போய் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வர்றத பார்த்துட்டு, நான் அந்த 2வது வீடியோவும் போடுறேன். அந்த 13 ஃபேமிலி யார் யார், அந்த 13 ஃபேமிலி கிட்ட என்னென்னலாம் பிஸ்னஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா, நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸோட ஓனர்ஸாகவும் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் கூட டைப் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஒரு சில அதிபராகவும் இந்த 13 குடும்பத்தில் இருந்தால் ஒருத்தர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.